من شرور محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும் நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பித்அத்துகள், எல்லா பித்அத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்று சொன்னவனாக இச்சொற்பொழிவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, வல்லவன் ரஹ்மானின் பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஒரு சில விடயங்களை கேட்டறிவதற்காக வேண்டி நாமெல்லாம் மிக நீண்ட நேரமாக இந்த இடத்தில் வீற்றிருக்கின்றோம். இதன் பிறகும் பொறுமையாக அமர்ந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிக்கவிருக்கிறோம் என்று சொன்னால், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவனுக்கு மார்க்கத்திலே விளக்கத்தை கொடுக்கிறான் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் இந்த மஜ்லிஸில் வீற்றிருக்கிற நாங்கள் இந்த இடத்தில் பேசப்படுகின்ற குர்ஆன் வசனங்கள், நபிமொழிகள், அதனுடைய விளக்கங்களை வைத்து நாங்கள் தெளிவு பெற்று குர்ஆனையும் சுன்னாவையும் எங்களுடைய வாழ்க்கையிலே அமுல்படுத்தி அதை அடுத்தவர்களுக்கும் எடுத்து சொல்லி கொடுத்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்ற நல்ல மனிதர்களாக எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படை செய்தியோடு, அன்பார்ந்தவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஹலாலான சம்பாத்தியமும் செலவினங்களும் என்ற ஒரு தலைப்பு இன்றைக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்தவனின் இயல்பு தன்னுடைய வாழ்க்கை ஓட வேண்டும், தன்னுடைய வாழ்க்கையை இந்த உலகத்தில் நடாத்தி செல்ல வேண்டும் என்பதற்காக பொருளாதாரத்தை தேடுவதுதான். இதை அல்லாஹ் மனிதனுடைய இயல்பாக வைத்திருக்கிறான். அல்லாஹ் அல் குர்ஆனிலே எனக்கும் உங்களுக்கும் சொல்லுகின்ற பொழுது மிக தெளிவாக சொல்லக்கூடிய செய்தி என்ன? இந்த பூமியை அல்லாஹ் உங்களுடைய வாழ்வாதாரத்தை தேடுவதற்கு வசதியாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான் என்பதுதான். எனவே மனிதனாக பிறந்தவன் இந்த உலகத்தில் வாழ வேண்டும், தன்னுடைய வாழ்க்கையை நடாத்தி செல்வதற்கு வாழ்வாதாரத்தை தேட வேண்டும், பொருளாதாரத்தை தேட வேண்டும். எனவே இந்த உலகத்தை, இந்த பூமியை பொருளாதாரத்தை தேடுகின்ற ஒரு சுலபமான நிலையில்தான் அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்றால் பொருளாதாரத்தை தேடுவதை இஸ்லாம் வலியுறுத்துகின்றது. அதற்குரிய காரணம் என்ன? பொருளாதாரத்தை முறையாக தேடுவதன் மூலம் ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு நெருக்கமான மனிதனாக மாறுகிறான். அந்த பொருளாதாரத்தை தேடுகின்ற பொழுது முறை தவறி நடக்கின்ற நேரம் அவன் மறுமையிலே குற்றம் பிடிக்கப்படுகின்றான். எனவே பொருளாதாரத்தை ஒரு மனிதன் முறையாக தேடினால், இஸ்லாமிய வரம்புக்குள் தேடினால், அவன்
அல்லாஹுவின் அருளுக்கு சொந்தக்காரனாக மாறுகிறான் என்ற அடிப்படையை இஸ்லாம் வைத்திருக்கிறது என்று சொன்னால், பொருளாதாரத்தை தேடுவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இன்றியமையாத அம்சம் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. நபிகளார் நீட்டி ஒரு மனிதனிடத்தில் கேட்டு, உங்களுக்கு கிடைத்தாலோ கிடைக்காவிட்டாலோ அதைவிட சிறந்தது என்ன தெரியுமா? உங்களுடைய கரத்தினால் உழைத்து சாப்பிடுவதுதான் என்றார்கள். நீங்கள் காட்டுக்கு சென்று விறகுகளை வெட்டி கொண்டு அதை சுமந்து வந்து அதனை விற்பனை செய்து உழைப்பது அடுத்தவர்களிடத்தில் கை நீட்டி கேட்பதை விட சிறந்தது என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாம் என்றால், இஸ்லாம் எப்பொழுதுமே பொருளாதாரத்தை தேடுவதை வலியுறுத்தி இருக்கிறது, வரவேற்றிருக்கிறது என்ற பாடத்தை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, இந்த பொருளாதாரத்தை தேடுகின்ற பொழுது ஒரு முஃமின் எப்படி ஹலாலான வழியில் தேட வேண்டும் என்ற அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். பொருளாதாரத்தின் அதனை தேடுவதன் சிறப்பு என்பது தனியொரு தலைப்பு. பொருளாதாரத்தை தேடுவதில், வருமானத்தை தேடுவதில் ஹலாலான வழியை கடைபிடிப்பது ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் எந்த அளவு அவசியமானது என்பதை படிப்பது இன்னொரு பகுதி என்பதை நானும் நீங்களும் மறந்து விடாமல் உள்ளத்திலே நிறுத்தி கொண்டு, ஹலாலான வருமானம், பொருளாதாரத்தை தேடுகின்ற பொழுது ஹலாலில் கவனம் செலுத்துவது, அதை பற்றி பேசுவது ஏன் அவசியமானது என்று நாங்கள் சிந்தித்து பார்த்தால், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். புகாரியிலே 2059வது இலக்க ஹதீஸை புரட்டி படியுங்கள். என்ன சொன்னார்கள்? யத்தி அலன் நாஸி ஸமானுன், மனிதர்களுக்கு ஒரு காலம் வரும், மனிதர்களுக்கு ஒரு காலம் வரும். லா யுபாலில் மர்உ மா அகத மின்ஹு, ஒரு மனிதன் எங்கிருந்து பொருளாதாரத்தை எடுக்கிறான் என்பதை அவன் சிந்தித்து பார்க்க மாட்டான். பொருளாதாரத்தை, வருமானத்தை எந்த வழியில் எடுக்கிறான் என்பதை அவன் சிந்தித்து பார்க்காத ஒரு காலம் வரும். அமினல் ஹலால் அம்மினல் ஹராம், ஹலாலான வழியில் தேடுகிறானா, ஹராமான வழியில் தேடுகிறானா என்று கவனித்து பார்க்காத, சிந்தித்து பார்க்காத ஒரு காலம் மனித சமூகத்துக்கு வரும் என்று சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இஸ்லாமிய மார்க்கம் 1400 வருடங்களுக்கு முன்னால் இந்த உலகத்தில் கால் பதித்த மார்க்கம். அந்த மார்க்கம் சத்திய மார்க்கம், உண்மையான மார்க்கம் என்பதற்கு மிகச்சிறந்த ஒரு ஆதாரம் என்ன தெரியுமா? 1400 வருடங்களுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு போன பல விடயங்கள் இன்றைக்கு சொன்னது போன்று இன்றைக்கு எங்களுடைய கண்முன்னே நடந்து கொண்டிருக்கின்ற காட்சிதான். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? மனிதர்களுக்கு ஒரு காலம் வரும் என்றார்கள். அந்த காலம் வந்துவிட்டால் பொருளாதாரத்தை தேடுவது மட்டும்தான் மனிதனது நோக்கமாக இருக்கும். ஹலாலான வழியில் தேடுகிறோமா, ஹராமான வழியில் தேடுகிறோமா என்பதை சிந்திக்காத ஒரு காலமாக இருக்கும் என்றார்கள். அன்பார்ந்தவர்களே, நாம் எல்லோரும் பொருளாதாரத்தை திரட்டுகின்றவர்கள் தான், ஏதோ ஒரு அமைப்பில் பொருளாதாரத்தை தேடுபவர்கள் தான். எங்களுடைய வாழ்க்கை, எங்களோடு சம்பந்தப்பட்டிருப்பவர்களுடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்தை நாங்கள் எப்படி தேடுகிறோம்? என்னுடைய நண்பன் எப்படி தேடுகிறார்? என்னுடைய வாப்பா எப்படி பொருளாதாரத்தை தேடுகிறார்? என்னோடு ஒரே வகுப்பில் படித்தவர் எப்படி பொருளாதாரத்தை தேடுகிறார் என்பதை மாத்திரம் சிந்தித்து பார்த்தால், அல்லாஹ்வுடைய தூதர் 1400 வருடங்களுக்கு முன்னால் சொன்ன வார்த்தை இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிறது என்றால், இதுதான் இஸ்லாத்தின் தனித்துவமும் இஸ்லாம் மனித சமூகத்துக்கு வழிகாட்டுகிற மார்க்கம் என்பதற்கும் சிறந்த எடுத்துக்காட்டு என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. எனவே இன்றைய காலகட்டம் சாதாரண காலகட்டம் அல்ல. மனிதன் பொருளாதார வெறி பிடித்தவனாக, பொருளாதாரம் வெறுமனே பொருளாதாரத்தில் முதலைகளாக அடுத்தவனுடைய பொருளாதாரத்தை திரட்டுவதற்கு, சுரண்டுவதற்கு
வழி தேடுகின்ற சிந்திக்கின்ற மனநிலை கொண்டவர்களாக மனித சமூகம் இருக்கிறது என்று சொன்னால், அன்பாண்டவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது, என்னுடைய சாக்கு நிறைய வேண்டும், என்னுடைய பாக்கெட் நிறைய வேண்டும், என்னுடைய கேஷியர் லாட்சி நிறைய வேண்டும், என்னுடைய அக்கவுண்டில் பணம் சேர வேண்டும். ஹலாலான வழியில வருதா பார்க்க நேரம் இல்லை, ஹராமான வழியில வருதா பார்க்க நேரம் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சோதனையான காலத்தில் நானும் நீங்களும் வாழுகிறோம் என்பதுதான் ஹலாலான பொருளாதாரத்தை பற்றி படிக்க வேண்டிய, தேட வேண்டிய கட்டாயத்தில் நானும் நீங்களும் இருக்கிறோம் என்று இந்த தலைப்பு எங்களுக்கு அவசியமாகிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பாண்டவர்களே, ஹலாலான பொருளாதாரம் ஒரு மூமினுடைய வாழ்க்கைக்கு எந்த அளவு அவசியமானது. யா அய்யுஹல்லதீன ஆமனு, அல்லாஹ் முஃமின்களை விளிக்கின்றான். அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, குலு மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாகும், உங்களுக்கு நாங்கள் தந்தவற்றிலிருந்து நல்லதை சாப்பிடுங்கள், ஹலாலானதை சாப்பிடுங்கள் என்றால், உலகத்திலே அல்லாஹ் பொருளாதாரத்தை அள்ளி வீசி வைத்திருக்கிறான். ஒரு மூமின் ஹலாலை தேட வேண்டும், நல்லதை தேட வேண்டும், அதிலிருந்துதான் சாப்பிட வேண்டும். அதனூடாக வஷ்குரு லில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன், நீங்கள் அல்லாஹ்வை மாத்திரம் வணங்கக்கூடியவர்களாக இருந்தால். அன்பாண்டவர்களே, அல்லாஹ் இந்த வசனத்தை முடிக்கிற விதம் அற்புதமானது. ஒவ்வொரு முஃமினும் சிந்திக்க வேண்டியது, இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன், நீங்கள் அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குபவர்களாக இருந்தால் பொருளாதாரத்தில் ஹலாலானதிலிருந்து சாப்பிடுங்கள், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்பாண்டவர்களே, அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குகிற நானும் நீங்களும் வாழ்க்கையிலே சிறுக்கு செய்யக்கூடாது, அப்படித்தானே? சிறுக்கு செய்யக்கூடாது, அப்படித்தானே? அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குகின்ற ஒரு மனிதன், ஒரு மூமின், பொருளாதாரத்தை ஹலாலான வழியில் மட்டும்தான் தேட வேண்டும், ஹராமான வழியில் தேடக்கூடாது என்றால், ஓரிரை கொள்கையில் உறுதியாக இருக்கிற ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் படைத்தவன் ரப்பை மட்டும் வணங்க வேண்டும் என்று, அவனுக்கு மாத்திரம் சுஜூது செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் ஹலாலான வருமானம் எந்த அளவு அவசியமானது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள முடியும். சகோதரர்களே, கேட்டு பார்ப்போம். இந்த நிகழ்ச்சி யாருக்காக? ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்துக்காக இருந்தாலும் குர்ஆன் சுன்னாவை பேசுகிற எங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டது. ஷிர்க்கையும் பித்அத்தையும் வெறுக்கின்ற, எதிர்க்கின்ற மக்களால் ஏற்பாடு செய்யப்பட்டது. துரோகம் இழைக்க கூடாது என்ற ஆசையோடு வாழுகிற நானும் நீங்களும் பொருளாதாரத்தை தேடுவதில் ஏகத்துவவாதிகளாக இருக்கிறோமா? படைத்தவன் ரப்பை மட்டும் வணங்குபவர்களாக இருக்கிறோமா என்றால் அடையாளம் என்ன தெரியுமா? ஒரு ரூபாய் என்னுடைய சாக்குக்கு வந்தாலும், ஒரு ரூபாய் என்னுடைய அக்கவுண்டுக்கு வந்தாலும், ஒரு ரூபாய் என்னுடைய கேஷியர் லாட்சியிலே விழுவதாக இருந்தாலும், ஹலாலான வழியில் விழுகிற நானும் நீங்களும் உண்மையான ஓரிரை கொள்கைவாதிகள் இல்லை என்று சொன்னால் வேடம் போட்டு திரிபவர்கள். அவ்வளவுதான், அவ்வளவுதான். நாங்கள் தான் எங்களுக்கு ஃபத்வா சொல்லிக் கொள்ள வேண்டும். நாங்கள் தான் எங்களுடைய பொருளாதார நிலையை வைத்து நான் உண்மையான முஃமினா அல்லது முனாஃபிக்கா, படைத்தவன் ரப்பை மட்டும் வணங்கக்கூடியவனா அல்லது ஷிர்க் செய்பவனா என்ற கேள்விக்குரிய பதிலை தேட வேண்டும்.
எங்கிருந்து? எங்களுடைய பொருளாதார வருமான வழியை வைத்து என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ஹலாலான பொருளாதாரம் என்னையும் உங்களையும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய கோபத்திலிருந்தும் அல்லாஹ்வுடைய சாபத்திலிருந்தும் பாதுகாக்கும் என்றால் அல்லாஹ் சொல்கிறான் 20வது அத்தியாயம் 81வது வசனம், குலு மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும், உங்களுக்கு நாங்கள் தந்ததிலிருந்து நல்லவற்றை சாப்பிடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஹலாலானதை சாப்பிடுங்கள் என்று சொல்கிறான். ஹலாலானதை சாப்பிடுவது என்றால் ஹலாலான வருமானம் இருக்க வேண்டும். ஹலாலா அல்லாஹ் சொல்கிறான், பொருளாதாரத்தை தேடுவதில் நீங்கள் வரம்பு மீறி செல்ல வேண்டாம், தாண்டி போக வேண்டாம், ஹராத்தை செய்ய வேண்டாம். என்னுடைய கோபம் உங்கள் மீது இறங்கிவிடும். அல்லாஹ் எங்கே சொல்கிறான்? பொருளாதாரத்தை தேடுவதற்கு பின்னால் சொல்கிறான், ஹலாலான வருமானத்திலிருந்து நீங்கள் சாப்பிடுங்கள் என்ற கட்டளையை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வலா தத்கௌ ஃபீஹி, இந்த பூமியில பொருளாதாரத்தை தேடுகிற விஷயத்தில் நீங்கள் அநியாயம் செய்து விட வேண்டாம், வரம்பு மீறி விட வேண்டாம். அல்லாஹ்வுடைய கோபம் உங்கள் மீது இறங்கும். வமன் யஹ்லில் அலைஹி கதபி ஃபகத் ஹவா. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? என்னுடைய கோபம் யார் மீது இறங்குமோ, என்னுடைய சாபம் யார் மீது இறங்குமோ அவன் வழிகட்டு போய்விடுவான். அர்த்தம் என்ன சகோதரர்களே? அர்த்தம் என்ன சகோதரர்களே? சும்மா இல்ல. கெசியர் லாட்சிக்கு ஹராம் வரும் என்றால் எங்கட வௌத்துள்ளுக்கு போறது ஹராமா மாறும். எங்கட சாக்குள்ளுக்கு ஹராம் வரும் என்றால் எங்கட வௌத்துள்ளுக்கு போறது ஹராமாகும். நானும் நீங்களும் வழிகட்டு போவதற்கு அது காரணமாக இருக்கும் என்பதை மறந்துவிடக் கூடாது. நேர்வழியில் வேண்டுமா? குர்ஆன் சுன்னாவுடைய வழியில் சுவனம் வரை செல்ல வேண்டுமா? வருமானம் ஹலாலாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் ஹராமான வருமானத்தின் மூலம் அல்லாஹ்வுடைய கோபம் இறங்கினால் அவன் வழிகட்டு போய்விடுவான் என்று படைத்தவன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் என்றால் நானும் நீங்களும் சத்தியத்தை விரும்புபவர்களா இல்லையா? நானும் நீங்களும் நேரான பாதையை விரும்புபவர்களா இல்லையா? நானும் நீங்களும் வழிகேட்டை வெறுப்பவர்களா இல்லையா? அதில் உண்மையாளர்களாக இருந்தால், நேர்வழியில் பயணிக்க வேண்டும் என்றிருந்தால், வழிகேடு எங்களை வழிகெடுத்து விடக் கூடாது என்பதில் நானும் நீங்களும் உறுதியாளர்களாக இருந்தால், அன்பார்ந்தவர்களே, பொருளாதாரத்தை நானும் நீங்களும் சீர்படுத்த வேண்டும். வருமான வழியை ஹலாலாக்க வேண்டும். அதனூடாகத்தான் நேரான வழியில் பயணிக்கலாம். இல்லை என்றால் நானும் தான் நீங்களும் தான் மார்க்கத்தை பேசுகிறோம், குர்ஆன் சுன்னாவை பேசுகிறோம். ஆனா வருமானத்தில் நானும் நீங்களும் சுத்தம் இல்லை என்றால், பொருளாதாரத்தில் சுத்தம் இல்லை என்றால் இன்றைக்கோ நாளைக்கோ வழிகட்டு போக வேண்டிய ஒரு மோசமான நிலை வரும் என்பதை அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு பயந்து கொள்ள வேண்டும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, நானும் நீங்களும் தொழுகிறோம், நோன்பு பிடிக்கிறோம், ஜகாத்து கொடுக்கிறோம், சதக்கா செய்கிறோம், இன்ன பிற இபாதத்துக்களை செய்கிறோம். எதற்காக? அல்லாஹ்விடத்தில் நன்மை கிடைக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், எங்களுடைய இபாதத்துக்கள் அனைத்தும் அங்கீகரிக்கப்பட வேண்டும். எல்லோருடைய ஆசையும் அதுதானே? அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய நல்ல காரியங்கள் அல்லாஹுவினால் தட்டப்படுகிற விடயத்தில் பித்அத்தை பயப்படுகிறோமா இல்லையா? குர்ஆன் சுன்னாவை பேசுற நானும் நீங்களும் பித்அத்தா வானம். ஏன்? எங்கட அமல் வீணாகிடப்படா, கஷ்டப்பட்டு செய்கிற அமல்கள் பாழாகிவிடக் கூடாது. அப்படித்தானே? அன்பா, நீங்களும் உண்மையாளர்களாக இருந்தால் எங்களுடைய அமல்கள் அல்லாஹ்வினால் நிராகரிக்கப்படுவதற்கு இன்னொரு காரணம் வருமான வழியை ஹலாலா என்று பார்க்காததுதான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க,
எப்படி சொன்னாங்க தெரியுமா? அழகா சொன்னாங்க, இன்னல்லாஹ தய்யிபுன் லா யக்பலு இல்லா தய்யிபா. அல்லாஹ் சுத்தமானவன், அவன் சுத்தமானதை தவிர வேறு எதையுமே ஏற்றுக்கொள்ள மாட்டான். படைச்சவன் ரப்போ நல்லதைத்தான் ஏற்றுக்கொள்வான், ஹலாலைத்தான் ஏற்றுக்கொள்வான், சுத்தமானதைத்தான் ஏற்றுக்கொள்வான். சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வ இன்னல்லாஹ அமரல் முஃமினீன பிமா அமர பிஹில் முர்சலீன். நபிமார்களுக்கெல்லாம் எதனை கட்டளையாக இட்டானோ அதனையே மூமின்களுக்கும் அல்லாஹ் கட்டளையாக இட்டான். நபிமார்களுக்கு அல்லாஹ் சொன்னது என்ன? யா அய்யுஹர் ருசுல், தூதர்கள் குலு மினத் தய்யிபாத் வஅமலு சாலிஹா. ஹலாலானதை சாப்பிடுங்கள், சாலிஹான அமல் செய்யுங்கள். பித்அத்தை விட்டு வேலை இல்ல, ஹராத்து திண்டு திண்டு. பித்அத்தை விட்டு தூரமாகி வேலை இல்ல, ஹராமானதை சம்பாதித்து சம்பாதித்து. அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கு அல்லாஹ் சொன்னது என்ன? ஹலாலானதிலிருந்து சாப்பிடுங்கள், அல்லாஹ்வுக்காக சாலிஹான அமல் செய்யுங்கள். சூரா அல் முஃமின் 51வது வசனம். மூமின்களுக்கு அல்லாஹ் என்ன சொன்னான்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, குலு மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும், உங்களுக்கு நாங்க தந்ததில இருந்து ஹலாலை நீங்கள் சாப்பிடுங்கள். நபிமார்களுக்கு சொன்ன அதே கட்டளை முஃமின்கள் எங்களுக்கும் வருகிறது. இந்த வசனத்தை ஓதி காட்டிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு விடயத்தை சொன்னாங்க. என்ன? அல்லாஹ் சுத்தமானவன், அவன் சுத்தமானதைத்தான் ஏற்றுக்கொள்கிறான் என்றதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றாங்க பாருங்க. ثم ذكر الرجل يطيل السفر أشعث أغبر. என்ன சொன்னாங்க? நீண்ட தூரம் பயணம் செய்கிற ஒருவர், பயண களைப்போடு, பயணத்தின் மாற்றலோடு, முடிகளெல்லாம் பரட்டையாகி, ஆடைகளெல்லாம் கந்தலாகி, பயணத்தோற்றம் தூசி படிந்தவராக காட்சி அளிக்கிறார். அந்த நேரத்தில் வானத்தின் பக்கம் கையை உயர்த்தி கொண்டு, யா ரப், யா ரப், என்னுடைய ரப்பே, என்னுடைய ரப்பே, எனக்கு அதத்தா இதத்தாண்டு துஆ கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, வமதஅமுஹு ஹராம், அவர் உணவு உட்கொண்டிருப்பது ஹராம். வமஷ்ரபுஹு ஹராம், அவர் குடிக்கிற குடிபானம் ஹராம். வமல்பசுஹு ஹராம், அவர் அணிந்திருக்கின்ற ஆடை ஹராம். வகுத்திய பில் ஹராம், அவருடைய உடம்பு வளர்ந்திருக்கிறது ஹராத்திலே. ஃபஅன்னா யுஸ்ஸஜாபு லிதாலிக், அவருடைய பிரார்த்தனை எப்படி அங்கீகரிக்கப்படும் என்று கேட்டார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்தவர்களே, பித்அத் செய்தால் எப்படி அமல்கள் பாழாகி போகுமோ அதே போன்றுதான் ஹராமான வழியிலே வருமானத்தை தேடினால் எங்களுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்றால், அன்பார்ந்தவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, வெறுமனே பொருளாதார வெறி கொண்டவர்களாக வாழக்கூடாது. வெறுமனே வருமான வழிகளை பற்றி திட்டமிடக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. மாறாக ஹலாலான வழியா அதை பார்க்க வேண்டும். அல்லாஹ் அங்கீகரித்த வழியா அதை பார்க்க வேண்டும். நபிகளார் காட்டி தந்த வழியா அதை பார்க்க வேண்டும். ஹராமான வழியா, அந்த வழியிலே நானும் பொருளாதாரத்தை தேட மாட்டேன். பெண்களே, தாய்மார்களே, எங்களுடைய கணவன்மார்களை, எங்களுடைய நானா தம்பிமார்களை, எங்களுடைய தந்தை சாச்சா பெரியப்பாமார்களை ஹராமான வழியில் பொருளாதாரத்தை தேடவிட மாட்டேன் என்று நாங்களும் போராடினால் எங்களுடைய அமல்களை பாதுகாக்கலாம். தாய்மார்களே, சகோதரிகளே, மாப்பிளமார் எதை கொண்டு வந்து தந்தாலும் எடுத்துக்கொள்கிறோம். வருமானத்தை பற்றி சிந்திப்பவர்களாக இருக்கிறோமா? ஹலாலான வழியில தேடுறாரா, ஹராமான வழியில தேடுறாரா? அதை பத்தி சிந்திக்க எங்களுக்கும் நேரம் இல்லை. அப்படித்தானே? தொழுகிறோம், நோன்பு பிடிக்கிறோம், தர்மம் செய்கிறோம். எல்லாரும் நினைக்கிறோம் என்ன தெரியுமா? செய்யறதெல்லாம் செஞ்சிட்டு வருஷத்துக்கு ஒருக்கா ஜகாத்தை கொடுத்துட்டா தப்பி, அல்ஹம்துலில்லாஹ். அப்படித்தானே? சதக்கா, மாஷா அல்லாஹ், சதக்காவை கொடுத்தா எங்கட பொருளாதாரம் சுத்தமாகும். அப்படித்தானே? ஜகாத் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமா? சதக்கா ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமா?
அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தை என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் தஸத்தக பிஅத்லி தம்ரத்தின் மின் கஸ்பின் தய்யிபின். என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? புகாரியை புரட்டுங்கள், 1410வது இலக்க நபிமொழியை வாசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, யார் ஹலாலான பொருளாதாரத்திலிருந்து ஒரு ஈத்தம் பழத்தின் அளவு தர்மம் செய்கிறாரோ, படைச்சவன் ரப்புக்கு அள்ளி கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை, நோண்டி கொடுத்தாலும் போதும் சுவர்க்கத்தை கொடுப்பதற்கு. அப்படித்தானே நபி அவங்க சொன்னாங்க, இத்தகுன்னார வலவ் பிஷக்கி தம்ரா. ஒரு ஈத்தம்பழம் அல்ல, ஒரு ஈத்தம்பழத்தின் ஒரு துண்டு. ஒரு ஈத்தம்பழத்தை 4க்கு பிச்சு ஒரு துண்டு. அல்லாஹ்வுக்காக கொடுத்தால் அல்லாஹ் நரகத்தொட்டு தூரமாக்குவான். பாருங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் ஒரு ஈத்தம்பழத்தின் அளவு ஹலாலான பொருளாதாரத்திலிருந்து தர்மம் செய்கிறாரோ, அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறாரோ என்று சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் வேறொரு விளக்கத்தை இடையில செருகிறாங்க. எப்படி சொன்னாங்க? வலா யக்பலுல்லாஹு இல்லா தய்யிப். அல்லாஹ் ஹலாலை தவிர வேறு எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நாங்க என்ன நினைக்கிறோம்? சில பேர் வாயாலே சொல்றாங்க, கூட குறைய லாட்சியில விழுகுது தானே, அதனால கொஞ்சம் தர்மத்தை கூட செஞ்சுக்கிறது அல்லாட்ட தப்புறதுக்கான். வரும் பொழுது ஹலாலான வழியை தேடவில்லையா? ஹராமான வழியிலே லாட்சிக்குள் பணத்தை சேர்த்தோமா? ஹராமான வழியில் அக்கவுண்டில் பணம் சேருகிறதா? நீங்க என்ன தர்மம் செஞ்சாலும், நீங்க என்ன ஜகாத்து கொடுத்தாலும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அங்கீகாரம் கிடைக்காது. அதுக்குத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுடைய பொருளாதாரத்தில் நல்லதிலிருந்து ஒருவர் ஒரு ஈத்தம்பழத்தின் அளவு தர்மம் செய்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இடையில சொன்னாங்க, நல்லதை தவிர அந்த அல்லாஹ் எதையுமே ஏற்றுக்கொள்றது இல்ல. இப்ப சொல்றாங்க பதில், ஒரு ஈத்தம்பழத்தின் அளவு நீங்கள் தர்மம் செய்தால் வ இன்னல்லாஹ யதகப்பலுஹா பியமீனிஹி, அல்லாஹ் தன்னுடைய வலக்கரத்தினால் அதை ஏற்றுக்கொள்வான். ஹலாலானதிலிருந்து செலவழிச்சா அல்லாஹ் தன்னுடைய வலக்கரத்தினால் அதை ஏற்றுக்கொள்வான். சும்மா யுரப்பிஹா லி சாஹிபிஹி, நீங்க கொடுத்தது ஒரு ஈத்தம்பழம் தான், அந்த தர்மத்தை அல்லாஹ் அவன் வளர்ப்பான். அவன் வளர்ப்பான் எப்படி? கமா யுரப்பி அஹதுக்கும் ஃபுலுவஹு ஹத்தா தகூன மிஸ்லல் ஜபல். உங்கள்கிட்ட ஒரு ஒட்டக குட்டி இருக்குது, ஒரு ஒட்டக குட்டி. அந்த ஒட்டக குட்டிய எப்படி நீங்க வளர்த்து வளர்த்து ஒரு மலை மாதிரி வளர்ற அளவுக்கு வளர்ப்பீங்களோ, அது மாதிரி அந்த ஈத்தம்பழத்தின் அளவினான தர்மத்தை அல்லாஹ் மலையளவு பெரிய நன்மையாக வளர்ப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். என்றால் என்னுடைய உங்களுடைய தர்மம் அங்கீகரிக்கப்பட வேண்டுமா? என்னுடைய உங்களுடைய ஜகாத் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமா? மனைவிக்கு செலவழிக்கின்ற செலவீனம் சதகா, பிள்ளை குட்டிகளுக்கு கொடுக்கின்ற செலவீனம் சதகா, உம்மா அப்பாவுக்கு கொடுக்கிற அன்பளிப்பு சதகா, இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமா? ஹலாலான வழியில் இருந்தால்தான் அது அங்கீகரிக்கப்படும். என்றால் அன்பாண்டவர்களே, ஷிர்க்கும் பித்அத்தும் எப்படி அமல்களை பாழாக்குமோ அதே போன்றுதான் ஹராமான வழியில் பொருளாதாரத்தை திரட்டினால், உண்டால் பருகினால், மனைவிக்கு உண்ண கொடுத்து பிள்ளைகளுக்கு உண்ண கொடுத்து உடம்பை வளர்த்தால் செய்கிற அமலும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, செய்கிற தான தர்மங்களும் அல்லாஹ்வினால் அங்கீகரிக்கப்படாது. என்றால் அன்பாண்டவர்களே, ஷிர்க்கை பயப்படுகின்ற நானும் நீங்களும் பொருளாதாரத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிற நானும் நீங்களும் பொருளாதாரத்தின் விடயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். பித்அத்தில் எச்சரிக்கையாக இருக்கிற நானும் நீங்களும் ஹலாலான வருமானத்தில் உச்சகட்ட கவனம் செலுத்த வேண்டும் என்கிற பாடத்தை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. சகோதரர்களே, அன்பாண்டவர்களே, இன்றைக்கு உலகம் பொருளாதாரத்தில் இந்த பிஸ்னஸ் மைண்ட் சொல்றோம். நாங்க பிஸ்னஸ் மைண்ட், பொருளாதாரத்தை திட்டமிடுற தலை, அப்படித்தானே சமூகத்தில் நாங்க உருவாக்குற அந்த மாதிரி மனிதர்களை தான். அவர்கள் டேபிளிலே அமர்ந்து கொண்டு, கம்ப்யூட்டர்களுக்கு முன்னால் அமர்ந்து கொண்டு எப்படியெல்லாம்
பொருளாதாரத்தை குறுக்கு வழியில் திரட்டலாம், ஹராமான வழி விளங்காம திரட்டலாம். திட்டமிடுறாங்க. சில அக்கவுண்டர்களை பணம் கொடுத்து வச்சிருக்கிறோம். எதுக்கு தெரியுமா? குறுக்கு வழியில பணம் சேரணும். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இன்றைக்கு உலகம் என்ன செஞ்சிட்டது தெரியுமா? பொருளாதார வருமான வழிகள்ல சந்தேகத்துக்கிடமான நிறைய வழிகளை வச்சிச்சு. ஹலாலா ஹராமா தெரியா. நாங்களும் எப்படி தெரியுமா? சந்தேகம் தானே செய்வோம், சந்தேகம் தானே அடிச்சுடுவோம். அன்பார்ந்தவர்களே, ஒரு உண்மையான முஃமின் சந்தேகத்துக்கிடமான வழியில் எப்படி இருக்க வேண்டும்? சந்தேகம் வந்து விட்டதா ஒரு மூமின் எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஹலாலு பய்யினுன் அல் ஹராமு பய்யினுன். ஹலால் தெளிவானது, ஹராமும் தெளிவானது. தெரியுந்தானே? ஹலால் என்ற பொருளாதாரத்தில் கஷ்டப்பட்டு மார்க்கத்துக்கு முரணில்லாத வழியில நாம் தேடினா அது ஹலால். வட்டி, லஞ்சம், ஏமாற்று, கலப்படம், சூதாட்டம் நடந்தால் ஹராம். தெளிவுதானே? ஏண்டது எனக்கு ஹலால், அடுத்த வந்தது எனக்கு ஹராம். தெளிவுதானே? ஹலால் தெளிவு, ஹராம் தெளிவு. வபைனஹுமா உமூருன் முஷ்தபிஹாத். ஹலாலுக்கும் ஹராத்துக்கும் இடையில் சந்தேகத்துக்கிடமானவைகள் இருக்கிறது. லா யஅலமுஹா கஸீரும் மினன் நாஸ். மனிதர்களில் அதிகமானவர்களுக்கு அதை பத்தின அறிவு இல்லை. அல்லாஹு அக்பர். 1400 வருஷத்துக்கு முன்னால அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி பாடம் நடத்துறாங்கன்னு பாருங்க. ஹலால் தெளிவு, ஹராம் தெளிவு, ரெண்டுக்கும் இடையில குழப்பம். ஹலாலா ஹராமா தெளிவில்லை. எங்கட சமூகத்தில் நிறைய பிசினஸ்மேன், நிறைய ஹாஜியார்மார், நிறைய ஜக்காத்து கொடுக்கிறவங்க, நிறைய சதக்கா செய்யறவங்க. எப்படி தெரியுமா? செய்யறதெல்லாம் செஞ்சிட்டு எங்கேயாவது முட்டிப்பட்டு மூக்கொடைஞ்சு ரத்தம் வடிய கூட தான் ஹசரத் இது ஹலாலா ஹராமான்னு கேட்கிறது. தெளிவில்லை அவருக்கு. ஆனா செஞ்சு முடிஞ்சு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஹலாலுக்கும் ஹராத்துக்கும் இடையில் சந்தேகத்துக்கிடமானது அதிகமாக இருக்குது. அதுல அதிகமான மனிதர்களுக்கு தெளிவில்லை. சந்தேகம் வந்தா எப்படி இருக்கணும்? செஞ்சு பார்ப்போமே. சந்தேகம் தானே இல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஃபமனித்தக ஷுபஹாத். யார் சந்தேகத்துக்கிடமானதை விட்டு விடுகிறாரோ, யார் சந்தேகத்துக்கிடமானதை தவிர்ந்து கொள்கிறாரோ, ஃபகதி ஸப்ர அலிதீனிஹி வ இர்திஹி. அவர் தன்னுடைய மார்க்கத்துக்கும் பாதுகாப்பு எடுத்துக்கொண்டார், தன்னுடைய மானத்துக்கும் பாதுகாப்பு எடுத்துக்கொண்டார். அல்லாஹு அக்பர். ஒரு முஃமின் சந்தேகத்தை செய்யணுமா விடணுமா? சொல்லுங்க பக்க ஃபத்வா. மௌலவி ஃபத்வா சொல்ல தேவையில்ல, ஆலிம்கள் சபைத்த ஃபத்வா கேட்க தேவையில்ல. தெளிவான வார்த்தை. சந்தேகமா? உங்களுக்கு தெளிவில்லையா? விடுங்க. அது எதுக்கு நல்லது? ஃபகதி ஸப்ர லிதீனிஹி வ இர்திஹி. தன்னுடைய மார்க்கத்துக்கும் பாதுகாப்பு எடுத்துக்கொண்டார், தன்னுடைய மானத்துக்கும் பாதுகாப்பு எடுத்துக்கொண்டார். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, சந்தேகமா அதுல கை வைக்காதீங்க. எதுவரைக்கும்? தெளிவு கிடைக்கும் வரையில். இன்றைக்கு நிறைய பேங்கோடு சம்பந்தப்பட்ட நிறைய கொடுக்கல் வாங்கல், புது புது இந்த வாகனம் வாங்குறது விற்கிறது. நிறைய பேர் மௌலவிமாருக்கே தெளிவில்லை. இந்த பிட்காயின் வந்திக்குது, இந்த பிட்காயின் வந்திக்குது. உலக மட்டத்தில் உள்ள அறிஞர் சமூகமே இன்னும் தெளிவில்லாம இருக்காங்க. எங்கட நிறைய பேர் பிசினஸ் செஞ்சு முடிஞ்சு இப்பதான் வந்து கேட்கிறாங்க, ஹாஜி ஹசரத்து எங்க வாங்கலுமா இங்க வாங்கலுமா, நல்ல லாபமாமே. அடே உலமாக்களை இன்னும் ஹலால் ஃபத்வா சொல்லல, அதுக்கு இன்னும் டவுட்ல வச்சிருக்கிறாங்க, இன்னும் சந்தேகத்துக்கு கிடக்குமான கொடுக்கல் வாங்கல்ல வச்சிருக்கிறாங்க. எங்கட பிசினஸ்மேன் ஆரம்பிச்சு முடிஞ்சு செஞ்சு முடிஞ்சு. அடே சந்தேகமா? தெளிவில்லையா? விடுங்க. அதுதான் மார்க்கத்துக்கும் மானத்துக்கும் நல்லது. என்றால் இந்த என்ன பிரமிட் சிஸ்டம் பிசினஸ் முறை தெளிவில்லை. எங்கால லாபம் வருது தெளிவில்லை. நஷ்டத்துக்கு யாரு பொறுப்பு தெளிவில்லை. தெளிவில்லையா? வருமான வழியில சந்தேகமா?
விடுங்க. இதுதான் மார்க்கத்துக்கும் மானத்துக்கும் நல்லது என்று சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வமன் வகஅ ஃபி ஷுபஹாத், யார் சந்தேகத்துக்கு இடமானதில் ஈடுபடுவாரோ வகஅ ஃபில் ஹராம், அவர் ஹராத்துல போய் விழுவாரு. வாங்கக்கொள்ள லீசிங்க்கு வாகனத்தை வாங்கி முடிஞ்சு வாகனத்தை தூக்கி கொண்டு போன பிறகுதான் அவனுக்கு ஏசுற. ஏன் வாங்கக்கொள்ள தெளிவில்லையே, வாங்கக்கொள்ள கேள்வி கேட்கலையே, தூக்கி கொண்டு போன பிறகு எந்த வாகனத்தை தூக்கி கொண்டு போய் இவன்லாம் முஸ்லீமா, இவன்லாம் இஸ்லாமிக் பேங்கா நடத்துறான். சந்தேகமா கைய வச்சீங்களா ஹராத்துல போய் விழுவீங்க. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளை நிறைய சொல்லலாம். உதாரணம் சொல்றதுக்கு நேரம் இடம் கொடுக்காது. எங்கட சமூகத்துக்கு குர்ஆன் வசனம் ஹதீஸே ஏறுது இல்ல, எங்க உதாரணம் சொல்றது? பொருளாதாரமா எங்களுக்கு மிச்சம் விளக்கம் வானம், அப்படித்தான் எங்கட சமூகம் இருக்குது. அதனால நிறைய ஹதீஸத்தான் படிக்க வேண்டி இருக்குது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் சந்தேகத்துக்கு இடமானதில் கை வைக்கிறாரோ அவர் ஹராத்தில் போய் விழுவார். இன்றைக்கு பிட்காயினை வாங்குங்க, விளங்குதா? இன்டர்நெட்ல உள்ள எல்லாம் வாங்குங்க. திடீர்னு அவன் என்ன செஞ்சா, சேவர் வேலை செய்தில்ல, சல்லி எடுக்கலான்டா மண்ண கவ்வியாச்சு. அதுக்கு பிறகுதான் அவன் அநியாயக்காரன் இவன் அநியாயக்காரன் ஏச போறீங்க. இப்ப விளங்காது, விளங்குதா? ஜனவரி நவம்பர் மாசம் 27 அடிக்க 5 நாள் நெட்வொர்க் வேலை செய்யல, 5 நாள் மொபைல் போன் வேலை செய்யல, பக்கத்து வீட்டுக்காரனோட போன்ல பேச முடியல. ஒரு சுலங்க சுத்தி அடிச்சுட்டா அமெரிக்கால உள்ளவங்களோட பிட்காயின் எல்லாம் மண்ணு, யூகேல சேவ் பண்ணின லட்சக்கணக்கெல்லாம் மண்ணு. யார் பதில் சொல்ல போறா? சேவர் வேலை செய்திலன்னு தப்பி போவான். யார்கிட்ட போய் கொடுத்த கடனை திருப்பி கேட்க போறீங்க? சந்தேகமா, டவுட்டா, விடுங்க. இவ்வளவு காலம் பணத்தை தூக்கிக்கிட்டு போகலையா நாங்க? அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, லேட் பேமெண்ட், கிரெடிட் கார்டு இல்லாம வாழ இயலாது தானே? அப்படித்தானே? கிரெடிட் கார்டு வாங்கினோம், 10 பேருக்கு சாமானும் வாங்கி கொடுத்தோம், திடீர்னு அக்கௌண்ட்ல சல்லி இல்ல, அவன் லேட் பேமெண்ட் அடிக்க போறதான் பேங்க்குக்காரனுக்கு ஏசுறது. அப்படித்தானே? கொழுகின பிறகு மூக்கொடைஞ்சு ரத்தம் வடிய கோலதான் எங்கட சமூகம் சிந்திக்குதுண்டா. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, டவுட்டா, சந்தேகமா, தெளிவில்லாத தன்மையா, மூடலான தன்மையா ஒரு முஃமின் அதை விடணும், இல்லண்டா அவன் ஹராத்துல போய் விழுவான். இதை சொல்லிட்டு தான் அல்லாஹ்வுடைய தூதர் முக்கியமான ஒரு வார்த்தை சொன்னாங்க, அலா வ இன்ன ஃபில் ஜஸதி முத்கா, அறிந்து கொள்ளுங்கள், உடம்பிலே ஒரு சதை துண்டு இருக்கிறது. இதா சலுஹத் சலுஹல் ஜஸது குல்லு, அந்த சதை துண்டு சீர் பெற்று விட்டால் முழு உடம்பும் சீரடையும், அந்த சதை துண்டு நாசமாகி விட்டால் முழு உடம்பும் நாசமாகும். எதுக்கு பிறகு சொன்னாங்க? எது ஹலால்ல தெளிவாயிருங்க செய்யுங்க, ஹராத்துல தெளிவாயிருங்க விடுங்க. சந்தேகமா விட்டதுங்க மார்க்கத்தை பாதுகாருங்க. இல்லண்டா என்ன நடக்கும்? உங்களோட உடம்புல ஒரு சதை துண்டிக்குது, அது நாசமாகும். ஹராமான வழியில போக போக, குறுக்கு வழியில பொருளாதாரத்தை தேட தேட, டவுட்டான சந்தேகத்துக்கிடமான வழியில போய் வருமானத்தை தேட தேட உங்களோட உள்ளம் பழுதடையும். உள்ளம் பழுதடைஞ்சா உடம்பு நாசமாவிடும். அதுக்கு பிறகு உலகத்துல நல்லவனா வாழலா என்றால் ஹலாலான வருமானம், நல்லவர்களாக உலகத்தில் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிற எனக்கும் உங்களுக்கும் எவ்வளவு அவசியமானது என்பதை உள்ளத்திலே வருமானம் வருகிற வழி ஹலாலா. ஒரு சதமா பாருங்க சகோதரர்களே, ஒரு சதமாக இருந்தாலும் பாருங்க, ஒரு ரூபாவாக இருந்தாலும் பாருங்க, அல்லாஹ்வுக்காக ஒரு ரூபா தானே, 50 சதம் தானே, ஹராமான வழியில சாக்குல விழ விடாதீங்க. சிறுதுள்ளி பெருவெல்லம், சிறுதுள்ளி பெருவெல்லம். வமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரஹு, அணுவளவு கெட்டது செய்தாலும், அணுவளவு கெட்டது செய்தாலும்
மறுமை நாளையில அல்லாஹ் கொண்டு வருவான் என்றால் படைச்சவன் ரப்புக்கு சதத்தை கணக்கு பார்க்கிறது, மைனஸ்ல வந்த டொட்டுகளை கணக்கு பார்க்கிறது படைச்சவன் ரப்புக்கு பெரிய காரியம் அல்ல என்பதை புரிந்து கொண்டு வருமானம் தேடுகிற நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களோட வருமான வழிகள் ஹலாலான்றதை பாருங்க. ஜக்காத் எடுக்கிறீங்களா? ஜக்காத் எடுக்க நான் தகுதியான்னு ஒரு தடவை கேளுங்க. ஜக்காத் எடுக்க தகுதியான் ஒரு தடவை கேளுங்க. பொதுப்பணம் பங்கு வைக்கப்படுது, அழிவு அனர்த்தத்துக்கு வந்தது பங்கு வைக்கப்படுது, சாப்பாட்டு பார்சல் பங்கு வைக்கப்படுது, உணவு பொதி பங்கு வைக்கப்படுது. இதை எடுக்க நான் தகுதியானவனான்னு யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. ஹராமான வழி தேடி போகாதீங்க. கவர்மெண்ட் சொல்லுது பாதிக்கப்பட்டவனுக்கு கொடுங்க. இவர் ரவுடு வெள்ளத்தில் அடிபடவும் இல்லை, மண் சரிவு கம்படவும் இல்லை, ஒன்றும் இல்லை. அந்த ஏரியால தானே நாங்களும் வாழ்றோம். விட்டு அடிப்போம். அல்லாஹு அக்பர். போட்டி அங்க அரசாங்கத்தால வந்த பணத்தை பங்கு வைக்க முடியல. ஏன்? ஏண்ட ஊடும் ஒன்றும் ஆவல்ல. அந்த ஏரியால ஈக்கி, அந்த பிரதேச சபை வசமையில ஈக்கி. அன்பாண்டவர்களே, அதுல வேற பங்கு வைக்கிறவங்களும் ஒரு பார்சல் அடிச்சுக்கிறது. தண்ணி போத்தல் பங்கு வைக்கிறவர் அவர் குடிக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன தெரியுமா சொன்னாங்க? பொதுப்பணிக்காக அமர்த்தப்பட்டவர் அந்த பொதுப்பணி சொத்திலிருந்து தனக்காக எடுத்தால் மறுமையிலே அதை சுமந்து கொண்டு வருவார். சும்மா சொல்லலங்க, சும்மா சொல்லல. பொதுப்பணிக்கு சல்லி சேர்த்து போறாங்க. எது? பள்ளி கட்டுறதுக்கு சல்லி சேர்க்கிறாங்க, மதரசா நடத்துறதுக்கு சல்லி சேர்க்கிறாங்க, தஅவா பணிக்கு சல்லி சேர்க்கிறாங்க, இன்னும் எத்தனையோ சமூக பணி, அனாதைகளுக்கு, விதவைகளுக்கு, அதுக்கு தானே இன்னைக்கு கூட வேலை போறாங்க. தேட போனா என்ன செய்வாங்க? இந்த 100 ரூபா பில் உடைங்கோ, இத அந்த இதுல சேர்த்துருங்கோ, இந்த 50 ரூபா உங்களுக்கு, இதை நீங்க வச்சுக்கோங்க. ரசூல் என்ன தெரியுமா சொன்னாங்க? ஒரு நபித்தோழர் வந்தாரு, அவரை பொதுப்பணிக்கு அனுப்பினாங்க. கொண்டு வந்து எல்லா பொருளையும் முன்னுக்கு போட்டு, அல்லாஹ்வின் தூதரே, இதெல்லாம் பொதுப்பணிக்கு மக்கள் தந்தது, இது எனக்குண்டு தந்தது. பொதுப்பணிக்கு போனா தருவாங்க தானே, இதை நீங்க வச்சுக்கங்க, இது உங்களுக்கு. எனக்குண்டா என்ன அர்த்தம்? இது அதுக்கு இல்லை, உங்களுக்கு. அப்படி தெளிவாவே சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க, நான் அனுப்பின சுட்டித்தானே நீ போனாய், உன்னோட உம்மா வீட்லயோ வாப்பா வீட்லயோ இருந்திருந்தா இது கிடைச்சிக்குமா? போடு எல்லாத்தையும் ஒன்றுக்கு. அல்லாஹு அக்பர். அப்பதான் சொன்னாங்க, பொதுப்பணிக்கு சென்றவர் தனக்கு தந்தாங்க, தனக்கு தந்ததை எடுத்துக்கொண்டாலும் அவர் மறுமை நாளையிலே மாட்டை சுமந்து கொண்டு வருவார், அது கத்தும். ஆட்டை சுமந்து கொண்டு வருவார், அது கத்தும். பொதுப்பணிக்கு போய் நீங்க எதை சேர்த்தாலும், அரிசி பேக்கு சேர்த்தீங்க, அரிசி பேக்கு என்ன செய்யும்? கத்தி கொண்டு வரும். கொப்பி பென்சில் சேர்த்தீங்க, அது கத்தி கொண்டு வரும். எனவே ஹராம் சேர்ந்துடக்கூடாது, அதுல மிச்சம் கவனமாக இருக்க வேண்டும். வருமான வழிகளை பற்றி ஒன்றுக்கு பல தடவை சிந்திக்கக்கூடிய மக்களாக மாற வேண்டும் என்பதோடு செலவீனம். எங்கள்ல நிறைய பேர் மைக்கார் மை பெட்ரோல் தானே, அப்படித்தானே? மைக்கார் மை பெட்ரோல். ஏண்ட பொருளாதாரம் நான் எப்படியும் செலவழிப்பேன். எனக்கிட்ட கேள்வி கேட்க நீ யாரு? அன்பாண்டவர்களே, உலகத்தில் யார் கேள்வி கேட்காவிட்டாலும் எனக்கும் உங்களுக்கும் பொருளாதாரத்தை அள்ளித் தருகின்ற ரப்பு அல்லது அளந்து தருகிற ரப்பு எங்கட பொருளாதாரத்தை பத்தி ஒரு கேள்வி கேட்பான் என்றதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. வருகிற வழி போகிற வழி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா தஸூலு கதமா அப்தின் ஹத்தா யுஸ்அல அன் அர்பஇன். 4 கேள்விகளுக்கு கேள்வி கேட்கப்பட்டு அதற்கு பதில் சொல்லாமல் ஒரு ஆதமுடைய மகனுக்கு ஒரு எட்டும் எடுத்து வைக்கலாண்டாங்க, ஒரு 8 எடுத்து வைக்கலாம். அந்த 4 கேள்வியில் ஒன்று என்ன தெரியுமா? பொருளாதாரத்தை பத்தி, வஅன் மாலிஹி, பொருளாதாரத்தை பத்தி 2 கேள்வி. எப்படி நீ சம்பாதித்தாய், எப்படி நீ செலவழித்தாய். எனவே மைக்கார் மை பெட்ரோல் அல்லாஹ் கிட்ட சரி வரா. ஏன்? பொருளாதாரத்தை தந்தவன் அந்த ரப்பு. அந்த ரப்பு அதில் கேள்வி கேட்கின்ற பூரண அதிகாரத்தோடு இருக்கிறான். லா யுஸ்அலு அம்மா யஃப்அல். அவன் செய்யறத பத்தி எனக்கும் உங்களுக்கும் கேள்வி கேட்கவும் மேலாது.
அன்பாண்டவர்களே, வருமானத்தை தேடுவதில் எவ்வளவு கவனமாக இருக்கிறோமோ அதைவிட பன்மடங்கு செலவழிக்கிற வழியிலும் நானும் நீங்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். எப்படி செலவழித்தாய் ஒரு கேள்வி கேட்டால் அதற்கு பதிலை உலகத்திலே தேடினால் தப்பினோம், இல்லையா மறுமையில் மாட்டிக்கொள்வோம் என்கிற ஒரு எச்சரிக்கை உணர்வு எனக்கும் உங்களுக்கும் மறந்து விடாமல் உள்ளத்திலே இருக்க வேண்டும் சகோதரர்களை. ஏன் அல்லாஹ் அல் குர்ஆனிலே எனக்கும் உங்களுக்கும் நடத்துகின்ற அந்த பாடத்தொடரிலே செலவழிப்பதை பற்றி அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுகிறான்? மிக தெளிவாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மறுமையில் பொருளாதாரத்தை பற்றிய ரெண்டு கேள்வி இருக்கிறது. நீ எப்படி சம்பாதித்தாய், எப்படி செலவழித்தாய்? அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்க வேண்டும் சகோதரர்களே, நல்ல வழியில செலவழிக்க வேண்டும். தாய்க்கு கொடுத்தாலும், தந்தைக்கு கொடுத்தாலும், இரத்த உறவுகளுக்கு கொடுத்தாலும், யாருக்கு கொடுத்தாலும் அளந்து கொடுக்க வேண்டும். வீண் விரயம் செய்யக்கூடாது. மனைவி மக்களுக்கு கொடுத்தாலும் அளந்து கொடுக்க வேண்டும், வீண் விரயம் செய்யக்கூடாது. செலவீனத்தில் வீண் விரயம் வருவது நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் குற்றவாளியாக மாற்றும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் அல் குர்ஆனிலே எனக்கும் உங்களுக்கும் சொல்லக்கூடிய செய்தி என்ன? வஆதில் குர்பா ஹக்கஹு வல் மிஸ்கீன வப்னஸ் ஸபீல் வலா துபذிர் தப்தீரா. அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய உரிமைக்குரிய மனிதர்கள் இருக்கிறார்கள், உங்களுடைய சொந்தக்காரர்கள் இருக்கிறார்கள், ஏழை எளியவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுங்கள், அவரவர்களுடைய உரிமையை கொடுங்கள். அதை சொல்லிட்டு தான் அல்லாஹ் பின்னால சொல்றான், வலா துபذிர் தப்தீரா, வீண் விரயம் செய்து விடாதீர்கள். இன்னல் முபذிரீன கானூ இஹ்வான ஷயாத்தீன், வீண் விரயம் செய்யக்கூடியவர்கள் ஷைத்தானுடைய உடன்பிறப்புகளாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் சொல்கிறான். என்றால் மனைவியோட போயிருந்தோம், பிள்ளை குட்டிகளோடு போயிருந்தோம், ஒரு போத்தல் ட்ரிங்க்ஸ் வாங்கினா எல்லாருக்கும் போதும், 2 போத்தல் வாங்கினா போதும், ஒவ்வொரு புள்ளைக்கும் ஒவ்வொரு போத்தல். அவனுக்கு குடிக்கேரா, குடிச்சிட்டு அரவாச கொட்டுறான். ஒவ்வொரு புள்ளைக்கும் ஒவ்வொரு கோழிக்கால், அவன் அரவாச தின்னுட்டு அரவாச துப்புறான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபுல் பார்சல். திண்ணேல அரவாச தின்னுட்டு சுருட்டி அப்படியே ஊத்த பக்கத்துல போடுறான். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். செலவழிக்கணும் சகோதரர்களே, அளந்து செலவழிக்கணும். குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். உண்ணுங்கள், பருகுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள். வீண் விரயம் செய்பவர்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான். எனவே நீங்க எதுக்கு செலவழிச்சாலும் சரி வீண் விரயம் வராமல் இருக்க வேண்டும். நீங்க செலவழிக்கிற செலவினம் ஹலாலாக இருந்தாலும் அதிலே வீண் விரயம் சம்பந்தப்படுமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் குற்றம் பிடிக்கப்படுவீர்கள் என்கிற பொது விதியை செலவீனத்தில் நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. ஹராமான வழியில செலவழிக்கிறது. பெருநாள் வருது, டொஃபியை வாங்கி கொடுங்க, சாக்லேட்டை வாங்கி கொடுங்க, பிஸ்கட்டை வாங்கி கொடுங்க. சின்னவங்க சந்தோஷமா இருக்கட்டும், இளைஞர்கள் சந்தோஷமா இருக்கட்டும். வெடில் போடுறது, பட்டாசு கொளுத்துறது, என்ன சுத்தும் அது அழகு பார்க்கணுமா புள்ள? இதில் என்ன நலவிக்கு? உலக நலவிக்கா, மறுமை நலவு இருக்கா? வீண் விரயத்தை தவிர வேற எதுவும் இல்லை. தவறியாவது எவண்டியாவது கண்ணில் காதுல பட்டிச்சுண்டா கண்ணும் பொட்டையா போகும். வெடில், பட்டாசு என்னென்னமோ விடுறாங்க. என்னத்துக்கு செலவழிச்சோம்? அந்த செலவீனம் வீண் விரயம் இல்லையா? உலகத்துக்கும் பயனில்லை, மறுமைக்கும் பயனில்லை. மார்க்கத்தோட இருக்கிற நாங்களும் புள்ள குட்டிக்கு வாங்கி கொடுக்கிறோம். எந்த அட்வைஸும் இல்ல, எந்த வழிகாட்டலும் இல்ல. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எந்த பயனும் இல்லாத, உலக நலவுகள் இல்லாத, அடுத்தவர்களுக்கு தீங்கு செய்யக்கூடிய விதத்தில் செலவழிப்பது அல்லாஹ்விடத்தில் எங்களை குற்றவாளிகளாக ஆக்கலாம். மார்க்கத்துக்கு முரணான விதத்தில் பொருளாதாரத்தை செலவழிப்பது. அன்பாண்டவர்களே, மஸ்ஜிதுக்கு செலவழிப்போம். மஸ்ஜிதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைக்கு எங்கட சமூகம் ஊர்ல 10 குடும்பமிக்கு வீடு கட்டி வாழ வசதி இல்ல, கட்டின வீட்டுக்கு கூரை போட வசதி இல்ல, டாய்லெட் கட்ட வசதி இல்ல, கரண்ட் எடுக்க வசதி இல்ல, தண்ணி எடுக்க வசதி இல்ல. ஊர்ல பள்ளி கட்டுறாங்க எப்படி
10 சஃபு, ஜும்மாக்கு வாரது 20 சஃபு. பள்ளியை கட்டி வச்சு ஊர் முழுக்க ஆட்களுக்கு கோடிக்கணக்கு செலவழிச்சு. லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். சஹாபாக்கள் என்ன சொன்னாங்க? யூதர்கள் அவர்களுடைய வணக்க ஸ்தலங்களை அலங்கரித்தது போன்று பள்ளிகளை அலங்கரிக்கிற ஒரு காலம் வரும்ண்டாங்க. இபாதத்துக்களால் அலங்கரிக்க மாட்டார்கள், பள்ளிகளை அலங்கரிப்பார்கள். பள்ளிய தொழுகிறதுக்கு இடம் உள்ளதா கட்டினா அதுக்கு செலவழிங்க. உமர் ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க? மஸ்ஜிது நபவிய கற்ற நேரம் சொன்னாங்க, அகின்னின் நாஸ மினல் மதர், மழை பெஞ்சா ஒழுவாமையிற அளவுக்கு கூரைய செய்யுங்க. முலாம் பூசக்கூடாது, அழகுக்கு பூசுறது. இன்னைக்கு டிசைன் மார்பிள், கோடிக்கணக்கு பெறுமதியான கல்லு, காப்பட்டு, நஊது பில்லாஹ், காப்பட்ல தொழேலா, அவ்வளவு அலங்காரம். கியாமத்து அடையாளம் சகோதரர்களே. இவ்வளவு மக்களோட பொருளாதாரத்தை திரட்டி அல்லாஹ்ட மாளிகை கட்டறண்டு வீண் வரையம் செய்யறாங்க. பள்ளி கட்டுவதாக இருந்தாலும் எதுக்கு பள்ளிக்கு பணம் சேர்க்கிறாங்க? பள்ளியை அலங்கரிக்கிறதுக்கா, ஆடம்பரம் பண்றதுக்கா? மிச்சம் கவனமாக இருக்க வேண்டும் என்கிற பாடத்தை நானும் நீங்களும் மறந்து விடாமல் உள்ளத்திலே நிறுத்திக் கொள்ள வேண்டும். பாங்க சத்தம் கேக்குதா? சொல்ல போறீங்களா? பாங்க சத்தம் கேட்குது, முடிச்சிருங்க. கேட்காட்டி பிரச்சனை, பள்ளி இல்லையே. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله. 5 நிமிஷம் இருங்க, முடிச்சிடுறேன் பாங்கோட. أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح. الله أكبر الله أكبر لا إله إلا الله. اللهم رب هذه الدعوة التامة والصلاة. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹுவை வணங்குவதற்கு மஸ்ஜிது கட்டுவதாக இருந்தாலும் அல்லாஹுவுக்காக பணம் கொடுக்கும் பொழுது எதற்கு கேட்கிறார்கள் என்று பாருங்க. எல்லை கடந்த வீண் விரயம், எல்லை கடந்த அலங்காரம், அளவுக்கு மீறிய அலங்காரம், இதற்காக தேடுவார்கள், கேட்பார்களாக இருந்தால் அங்கே வீண் விரயம் வந்தாலும் மஸ்ஜித் என்று அல்லாஹ் சும்மா விடமாட்டான் என்பதை புரிந்து தேவைக்கு கொடுங்கள், அனாதைகளுக்கு கொடுங்கள், விதவைகளுக்கு கொடுங்கள், ஏழைகளுக்கு கொடுங்கள், எளியவர்களுக்கு கொடுங்கள். மஸ்ஜிதுகள், மதரசாக்கள், நல்ல காரியங்கள் என்று குர்ஆனும் சுன்னாவும் சொன்ன எல்லா பணி, மார்க்க பணி நடக்கிறதா, தஅவா பணி நடக்கிறதா, அல்லாஹ்
அல்லாஹ்வுக்காக அள்ளி கொடுங்கள். இது மறுமை நாளையில் எங்களுக்கு நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும். அதே நேரம் செலவினங்களில் மிச்சம் கவனமாக இருக்க வேண்டும். எங்களை அறியாமல் நாங்கள் செலவழிக்கிற ஒரு செலவினம்தான் இந்த தொழில்நுட்ப சாதனங்கள் வளர்ந்திருக்கின்ற காலத்திலே, மீடியா வசதிகள் விரல் நுனியிலே வந்திருக்கிற காலத்திலே, பேஸ்புக், வாட்ஸ்அப், வைபர் போன்ற தொழில்நுட்ப சாதனங்களும் மீடியாக்களும் வளர்ச்சி அடைந்திருக்கிற காலத்திலே நானும் நீங்களும் அறியாமல் ஹராமான வழியிலே செலவழிக்கிறோம். ஒரு மியூசிக்கை கேட்பதற்கு ஒரு MBயை செலவழிக்கிறீர்களா? ஒரு அந்நிய பெண்ணின் போட்டோவை பார்ப்பதற்கு ஒரு குளோபை நீங்கள் செலவழிக்கிறீர்களா? ஒரு விபச்சார காட்சியை பார்ப்பதற்கு ஒரு 100 MB நீங்கள் செலவழிக்கிறீர்களா? அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். பேஸ்புக்கிலே அனாச்சாரத்தை பார்ப்பதற்கு, ஹராத்தை பார்ப்பதற்கு, யூடியூபிலே அல்லாஹ்வை கோபமூட்டுகின்ற, சாபமூட்டுகின்ற படங்கள், நாடகங்கள், அந்நிய பெண்களுடைய காட்சிகள், மியூசிக்குகள், நியூஸ் பார்க்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் பத்திரிகை செய்தி பார்க்கிறீங்க. ஒரு செகண்ட் மியூசிக் போகுது, பயந்து கொள்ளேலுமா? தவிர்ந்து கொள்ளேலுமா? தவிர்ந்துகோங்க. இல்லையா படைச்சவன் ரப்பு கணக்கு காட்டுவான். படைச்சவன் ரப்பு கணக்கு காட்டுவான். நீங்க டயலாக் ஆபீஸ்ல போய் கேளுங்க, மொபிட்டல் ஆபீஸ்ல போய் கேளுங்க, நீங்க இந்த மாசம் உங்களோட MBA எப்படி முடிச்சீங்க? அவன் துல்லியமா காட்டுவான். இத்தனை வீடியோ பார்த்திருக்கிறீங்க, இத்தனை பாட்டு கேட்டிருக்கிறீங்க, இத்தனை நியூஸ் பார்த்திருக்கிறீங்க, அவன் துல்லியமா காட்டுவான். படைச்சவன் ரப்புக்கு எங்கட அக்கௌண்ட காட்டேலனா? படைச்சவன் ரப்புக்கு எத்தனை போட்டோ பார்த்தோம், எத்தனை அந்நிய பெண்ணை பார்த்து ரசிச்சோம், எத்தனை மியூசிக்கு எத்தனை ரூபாயை செலவழிச்சோம்? அல்லாஹ்க்கு கணக்கு பார்க்கலா? நிச்சயமாக மறுமை நாளையிலே அல்லாஹ் கணக்கு கேட்பான் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. எனவே எங்கட இளைஞர் சமூகம் கணக்கில்ல பணத்தை போடுறாங்க, போட்டு என்ன செய்யறாங்க? சூதாட்டம் ஆடுறாங்க. செலவழிக்கிறதுனா இதுல எல்லாம் ஹராமானால் பார்க்க தேவையில்லையா? அங்கே ஒரு நண்பர் இருக்கிறார், இங்கே ஒரு நண்பர் இருக்கிறார், சூதாட்ட கேம் போகுது, வெத்துறவருக்கு காயின்ஸ் போகுது, வெத்துறவருக்கு பாயிண்ட்ஸ் போகுது. இதெல்லாம் இன்னைக்கு இன்டர்நெட் உலகத்துல பிட்காயின் மாதிரி காயின்ஸ்ல நாங்க கொடுக்கிற சூதாட்டம். இதெல்லாம் அல்லாஹ் கணக்கு பார்க்க மாட்டானா? சல்லி செலவழிச்சு தானே சூதாட்ட கேம் விளையாடுறீங்க. அல்லாஹ் கணக்கு பார்ப்பான். அதைவிட தாய்மார்கள், சகோதரிகளுக்கு ஒன்றை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். என்ன தெரியுமா? இன்றைய காலகட்டத்தில் பெண் உடுப்பாட்டுகிற கலாச்சாரம், திருமணத்துக்கு பொன்னுடுப்பாட்டுகிற கலாச்சாரம் என்ன செய்யறாங்க? மார்க்கத்தோடும் பத்தினித்தனத்தோடும் பேணுதலோடும் வாழ்ந்த பெண்மணிகளை எல்லாம் திருமண மேடையில் அலங்கரித்து அமரச் செய்ய வேண்டும் என்பதற்காக அரைக்குறை ஆடையோடு உடுப்பாட்டுகிறார்கள். பொய் முடி கண்ணிமைக்கு சேர்க்கிறார்கள். இந்த கண்ணுக்கு கொண்டு ஒட்டுறாங்க, நகத்துக்கு கொண்டு பொய் நகத்தை ஒட்டுறாங்க. உடுப்பு சல்லட உடுப்பு, நஊது பில்லாஹ், 30,000 50,000 1 லட்சம் செலவழிச்சு பெண்ணை அழகுபடுத்தி அப்படியே கொண்டு உட்கார வைக்கிறாங்க. ஹராமான பெண்மணிட தோற்றத்தை பாரு, அழக பாரு. இதுக்கு செலவழிக்கிற ஒவ்வொரு சதத்தை பற்றியும் அல்லாஹ் மறுமை நாளையிலே கேட்பான். ஹராமான வழியில் செலவழிக்கப்படுகிற ஒவ்வொரு செலவினத்தை பற்றியும் அல்லாஹ் கேட்பான். எனவே அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, செலவழிக்கிறதிலையும் நானும் நீங்களும் சிந்தித்து செலவழிப்போம். இப்படி செலவழிச்சா அல்லாஹ் கோபப்படுவானா? மார்க்கத்துக்கு முரணானதா? நான் செலவழிக்க மாட்டேன். இந்த இடத்துக்கு வருவோமாக இருந்தால் சம்பாத்தியத்தின் மூலமும் அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுக்கொண்டு, ஹலாலான செலவீனத்தின் மூலமும் அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுக்கொண்டு உலகத்திலும் உண்மையான முஸ்லிமாக வாழ்ந்து மறுமை நாளையிலே வெற்றி பெறலாம். பொருளாதாரத்தின் ஊடாக உண்மையான முஸ்லிமாக வாழ்ந்து உண்மையான முஸ்லிமாக மரணித்து மறுமை நாளையில் சுவனப்பாக்கியத்தை அடைந்து கொள்ளுகின்ற உண்மை முஸ்லிம்களாக எங்கள் அனைவரையும் அல்லாஹ் வாழச் செய்து மரணிக்க செய்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். மனித வாழ்க்கையுடைய ஈடேற்றத்திற்கு தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் போன்ற இபாதத்துகள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததோ
அதே அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது தான் நாங்கள் சம்பாதிக்கின்ற சம்பாத்தியம் ஹலாலாக அமைய வேண்டும் என்பதும், அந்த சம்பாத்தியத்தை கொண்டு நாங்கள் செலவழிக்கின்ற செலவுகள் மார்க்கம் காட்டி தந்த வழியில் அமைய வேண்டும் என்பதும் என்கின்ற கருத்தை ஹலாலான சம்பாத்தியமும் செலவினங்களும் என்கின்ற தலைப்பிலே உரை நிகழ்த்தி சென்றார் ஷேக் முர்ஷித் அப்பாசி அவர்களுக்கு எங்களுடைய மனங்கனிந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்த இன்றைய யூடிஜேயின் கொழும்பு மாநகர இஜ்திமாவின் அம்சம் மகரிப் தொழுகைக்கான இடைவேளை மற்றும் தேநீர் இடைவேளை. நான் நினைக்கின்றேன் இந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய தேநீர் இடைவேளையை எடுத்துக்கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்த கட்டமாக மகரிபுடைய தொழுகை இன்னும் ஒரு 5 மகரிபுடைய தொழுகை ஏற்பாடாக பெண்களுக்கு